ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த சேனலில் என்னோட சீரியல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அனிலா மேம் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், பவித்ரம் அப்படின்ற ஒரு நியூ சீரியல் கம்மிங் 16th, அதாவது மண்டேலேருந்து ஏஷியன் சேனலில் வந்துட்டு 9 o'clock வந்து லான்ச் ஆகுது. ஸோ பவித்ரம் சீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எஸ், நம்மளுடைய தென்றல் வந்து நேற்று சீரியலுடைய அஃபிஷியல் ரீமேக்கு. ஸோ இதில் நம்மளுடைய வினோத் இருக்கார் இல்லையா, ஸோ நம்மளுடைய வெற்றி கேரக்டருடைய அம்மா, ஸோ அந்த ரோல் தான் வந்துட்டு இவங்க பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் ஏஷியன் சேனலில் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட் அட் டைமில் 3 ப்ராஜெக்ட்ஸ் அப்போ கவுண்ட் பண்ணிக்கங்களேன். இப்போ நம்ம சிறகடி காசை ஒன்று, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய சிறகடி காசையுடைய தெலுங்கு வெர்ஷன்லையும் முத்துவுடைய அம்மா ரோல் அவங்க தான் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து இப்போ மலையாளமில் ஏஷியநெட்டில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மலையாளமில் அந்தளவுக்கு பெருசாக ரோல்ஸ் இருக்காது அப்படின்றதால தான் இவங்களை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட் டைம் 3 சீரியல்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் மேனேஜ் பண்ணுறது. பட் எனிவே அவங்க பண்ணுறாங்க, எடுத்து பண்ணுறாங்க. அதுக்குவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ பண்ணுற சீரியல் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ரீச் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க. அந்த கேரக்டருக்கு அவங்களால முடிஞ்ச எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை ரொம்ப நேச்சுரலாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த பவித்ரம் சீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போதைக்கு நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ஏதாச்சும் ஒரு சீரியல் ஒரு சேனலில் லான்ச் ஆகுது அப்படின்னா அந்த சீரியலுடைய சக்ஸஸை பொறுத்து மிச்சம் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த சீரியல் லான்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ சக்திவேல் சீரியல் இருக்கட்டும், மோதலும் காதலும் சீரியலாக இருக்கட்டும், அதே போல் இப்போது இவங்க தென்றல் தினத்தோடும் வந்து பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மலையாளத்துலேயும் லான்ச் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம தெலுங்குலேயுமே 10 o'clock வந்துட்டு லான்ச் ஆகுது. ஸோ தென்றல் தினத்தோடும் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே ரீமேக் இது டப்பிங்கே பண்ணியிருந்தாலும் இப்போ அகைன் அவங்க ரீமேக் பண்ணி அங்கேயுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அட் டைமில் 2 சேனலில் வந்துட்டு தென்றல் இனத்தோடும் வந்து வருது. ஸோ அதனால் இப்போது ஒரு இந்த சவுத் நெட்வொர்க் எல்லாமே அவங்க அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. அதே போல் தான் இன்னொரு சீரியல் வந்துட்டு இப்போ எல்லா லாங்குவேஜ்லையுமே வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு சில லாங்குவேஜில் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த என்ன சீரியல் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அப்படிங்கிறது தான். எஸ், தமிழ்லையுமே அந்த சீரியல் வருது. ஸோ வெயிட் பண்ணுறேன், அந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த சீரியல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அனிலா மேம்க்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே போல் பவித்ரம் சீரியல் நம்மளுடைய தென்றல் வந்து ஒரு மாஸ் சீரியலுடைய ரீமேக்கு. ஸோ அங்கேயுமே ஹிட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சிறப்பாக சொல்லிக்கலாம், தெலுங்குலையுமே கூட. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.